ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் அதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதை வெந்ததுக்கப்புறம் தண்ணி தூர வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு கையில் இந்த மீல் மேக்கரை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிக்கின்னா அந்த அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக தூர வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி நல்லா அப்படி புழிஞ்சு எடுத்துருங்க. மீதி இருக்க மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மீல் மேக்கர் வறுவலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சவொடனே ஒரு பல்லாரி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா கிண்டி விடும்போது என்றைக்குமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கும். அந்த மீல் மேக்கரை அந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மீல் மேக்கரில் நல்லா சேர்கிற அளவுக்கு மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு நுணுக்கிறத சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இருக்குது. உங்கள்கிட்ட மிளகு பொடி இருந்தால் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்மளுமே அடிக்கடி வச்சு சாப்பிட்லாம். இதில் அதிகமான சத்து இருக்குது. சூப்பரான டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவல் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.